ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா க்ளே வச்சு ஒரு ஹோம் டெக்கார் பீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி மீடியம் சைஸில் க்ளேவை ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த க்ளே நம்ம வீட்டிலே செஞ்சது தான். எப்படி வீட்டிலே க்ளே செய்யணுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த திக்னஸ் இருக்க மாதிரி நல்லா க்ளேவை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்காக ஹேர் பின் யூஸ் பண்ணி நான் இது மாதிரி லைன் மாதிரி போட்டுக்கிறேன். உங்ககிட்ட க்ளே டூல்ஸ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இது மாதிரி லைன் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் 2 ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது மேலே கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த க்ளேவை வச்சுட்டு காய வச்சிடலாம். இப்போது இது மாதிரி கொஞ்சம் குட்டி சைஸில் க்ளே எடுத்துகிட்டு அதை இது மாதிரி நல்லா நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பின்னாடி கொஞ்சம் குண்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு முன்னாடி மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக தேய்ச்சிக்க போகிறோம். இப்போது இந்த க்ளே வச்சு நம்ம வாத்து தான் செய்ய போகிறோம். அதுக்காக அதனுடைய கழுத்துக்காக நான் அப்படி வளர்த்து விட்டுடுறேன். அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு வாத்துக்கு இது மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும்ல, அதுக்காக நான் கொஞ்சம் க்ளே இப்படி பிச்சு எடுத்துடுறேன். ஸோ அது நமக்கு கொஞ்சம் கரெக்டான ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்துடும். அதே மாதிரி அதனோட வாய்க்கும் நம்ம அது மாதிரி பிச்சு எடுக்கிறப்போ அதுவும் நமக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்துடும். அதை அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணு வரையறதுக்காக அந்த ஹேர் பின் வச்சு ஹோல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வாத்தும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் க்ளே எடுத்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பண்ணிக்கலாம். அந்த ரோல் பண்ண க்ளேலேருந்து கொஞ்சம் பிச்சதும் அது ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா லீஃப் ஷேப்புக்கு வந்துடும். இதே மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது அந்த லீஃபில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்காக ஹேர் பின் யூஸ் பண்ணி அதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த க்ளேலாம் ட்ரை ஆகிடுச்சு, வாத்தும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி நம்ம அந்த லீஃப் மாதிரி செஞ்சுருந்தோம்ல அதை இந்த வாத்து மேலே ரெக்க மாதிரி ஒட்ட போகிறோம். இது மாதிரி பொறுமையாக ஒன்று ஒன்றா ஒட்டிக்கலாம். ரெண்டு வாத்துக்குமே நான் அந்த ரெக்க மாதிரி இருக்க ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்குது. இது நமக்கு பாலமாக இருக்க போது அதுக்கு மேலே 2 வாத்து நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாலத்துக்கு ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டன் கலர் பெயிண்ட் அதுக்கு மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போது வாத்துக்கெலாம் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து ஏதாவது கிராஃப்ட் செஞ்சால் அதை ஃபோட்டோ எடுத்து என் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என் மெயில் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க.
ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் கோல்டன் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை வந்து அந்த ரெக்க மாதிரி இருந்துச்சுல அதுக்கு மட்டும் கொடுக்க போகிறோம். பென்சில் யூஸ் பண்ணி கண்ணுக்கு கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். இப்போது லைட்டாக அதனுடைய வாய் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்து லைட்டாக ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது அந்த வார்த்தைலாம் வந்து அந்த பாலத்து மேலே க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட வேண்டியதுதான். ஃபைனலாக நம்மளுடைய ஹோம் டெக்கார் பீஸ் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராஃப்ட் ஐடியாஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.